ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சித்ரா பௌர்ணமி தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான பூஜையை செய்ய வேண்டும், இந்த நாளில் நமது இல்லங்களில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் செய்ய வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜை செய்யும் போது அம்பாளுக்கும் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கும் எந்த நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவிக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் விரதத்தை மேற்கொள்ளும் போது எந்த வகையான உணவுகளை நாம் உண்ண வேண்டும், எந்த வகையான உணவுகளை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மிக மிக முக்கியமாக இந்த நல்ல நாளில் நம்முடைய கர்மாவை அழிக்கக்கூடிய அதீத சக்தி கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பிராமணருக்கு சில வகையான பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும். அந்த பொருட்கள் என்னென்ன? மிக மிக முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் உங்களது இல்லத்தில் ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கின்ற இடத்தில் வைக்க வேண்டும். அந்த 3 பொருட்கள் என்ன என்றும் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். கர்மாவை அழிக்கக்கூடிய அதீத சக்தி கொண்ட நாளாக இருக்கின்ற இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அனைவருமே தங்களது இல்லங்களில் சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான பூஜையையும் அந்த நாளில் நீங்கள் ஒரு சிறிய பரிகாரத்தையாவது தங்களது இல்லத்திலேயே செய்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரமும் பூஜையும் நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். மிக மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் உங்களை விட்டு விலக வேண்டுமென்றால் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சில வகையான பொருட்களை பிராமணருக்கு தானமாக தர வேண்டும். இந்த பொருட்களை நீங்கள் ஒரு பிராமணருக்கு தானமாக தருவதனால் உங்களது வீட்டில் இருக்கின்ற வறுமை நிலை மாறும், தோஷங்கள் நிவர்த்தியாகும். மிகவும் முக்கியமாக நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். இவை அனைத்துமே உங்களை விட்டு விலகிவிட்டாலே உங்களது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். அந்த இல்லத்தில் கடன் பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தன்று எந்த முறையில் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், அன்றைய நாளில் நாம் என்னென்ன பொருட்களை தானமாக தர வேண்டும், மிக மிக முக்கியமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது எந்த வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நமது இல்லங்களில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் நாம் செய்ய வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜையை நாம் செய்வதனால் நமது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். ஆகவே மறக்காமல் சக்தி வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் செய்ய வேண்டும். இப்போ நாம் இந்த நாளில் விரதம் எந்த முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று விரதத்தை மேற்கொண்டால் முதலில் காலையில் எழுந்து வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்த பிறகு மணக்கோலம் போட்டு அன்றைய தினத்தில் நீங்கள் தலைக்கு குளித்துவிட்டு பச்சை நிறம் கொண்ட ஆடையை உடுத்திக்கொள்ள வேண்டும். இந்த பச்சை நிறம் கொண்ட ஆடையை உடுத்திக்கொண்டு உங்கள் மனதில் இருக்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிறைவேற வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்துக்காக நான் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு உடனடியாக நடத்தி கொடு என்று நினைத்து நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும், உப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நீங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இனிப்பு வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் உப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் தானமாக தரக்கூடிய பொருட்களிலும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடாது, உப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களும் இருக்கக்கூடாது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அருகாமையில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற ஒரு பிராமணருக்கு நீங்கள் பருப்பு, அரிசி, வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் தானமாக தரலாம். அதனுடன் செருப்பு, குடை இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் இருக்கின்ற வறுமை நிலை கட்டாயமாக மாறும்.
இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் ஒரு பிராமணருக்கு மட்டும் கொடுத்தால் போதும். உங்களுக்கு வசதி இருந்தால் நிறைய பேருக்கு தானமாக தரலாம். குறைந்தது ஒரு பிராமணருக்காவது இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் தானமாக தர வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தானமாக கொடுத்த பிறகு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமாகும். நீங்கள் விரதம் மேற்கொண்டு அன்றைய தினத்தில் பிராமணருக்கு பொருட்களை எல்லாம் தானமாக தரும்போது அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். அதே மாதிரியே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று உங்களது இல்லத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் செய்ய வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜை செய்யும்போது அன்றைய தினத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுடன் அம்பாளையும் வைத்து வணங்க வேண்டும். லக்ஷ்மி தாயாரின் படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தால் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுடன் சேர்த்து வைத்து பூஜை செய்யுங்கள். முதலில் கணபதிக்கு பூஜை செய்த பிறகு ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். அம்பாளுக்கு வாசனை நிறைந்த மலர்களை சூட்டி பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்த வேண்டும். அதே மாதிரியே ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கும் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்த வேண்டும். இந்த நாளில் நீங்களும் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வேண்டும். அம்பாளுக்கும் ஸ்ரீ சத்யநாராயண பகவானுக்கும் பச்சை நிறம் கொண்ட வஸ்திரத்தையே அணிவிக்க வேண்டும். அதே மாதிரியே உங்களது இல்லத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்யும் போது அவருக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். பால் சேர்க்காத பாயசம் செய்து வைக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதையும் நெய்வேத்தியத்தில் வைக்க தேவையில்லை. அதே மாதிரியே நீங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுதான் மிக மிக முக்கியமானதாகும். உங்களது இல்லத்தில் சித்திரகுப்தனின் படம் இருந்தால் வைத்து அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் மனதில் சித்திரகுப்தனை நினைத்து கொண்டு இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். இப்போ நாம் இந்த 2024ஆம் வருடத்தில் வருகின்ற சித்ரா பௌர்ணமி எந்த நாளில் வருகிறது, நமது இல்லங்களில் எந்த நேரத்தில் சித்ரா பௌர்ணமிக்கான பூஜையை செய்ய வேண்டும், ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது. அதாவது 23/4/2024 செவ்வாய்க்கிழமை என்று இந்த சித்ரா பௌர்ணமி நடைபெறுகிறது. நமது இல்லங்களில் நாம் சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான பூஜையையும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையையும் செய்வதற்கான நேரம் என்பது காலை நேரம் 10:30 11:30 செய்ய வேண்டும். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் மதியம் 1:30 2:30 செய்ய வேண்டும். இந்த நேரத்தையும் நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் மாலை 4:30 5:30 செய்துவிட வேண்டும். இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக அனைவருமே ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் உங்களது வீட்டில் இருக்கின்ற பண பிரச்சனை தீர்வதற்காகவும் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் இந்த 3 பொருட்களை சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி உங்களது வீட்டு பீரோவில் வைத்துவிட வேண்டும். அதாவது நீங்கள் எந்த இடத்தில் பணத்தை வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் இதை வைத்துவிட்டு உங்களது மனதில் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடன் அனைத்தும் எனக்கு முற்றிலும் நீங்க வேண்டும் என்று நினைத்து அந்த முடிச்சை உங்களது பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இதை நீங்கள் அடுத்த பௌர்ணமி வரும்போது தான் எடுத்து ஓடுகின்ற நீரில் விட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது வீட்டில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். இப்போ நாம் எந்த 3 பொருட்களை சேர்த்து முடிச்சாக முடிச்சு வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். இதற்கு நீங்கள் மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரம் இல்லை என்றால் ஒரு வெள்ளை நிறம் கொண்ட துணியை எடுத்து அதை மஞ்சள் நீரில் நனைத்து எடுத்துக்கொண்டு காய வைத்து அதன் பிறகு அதனுடன் இந்த 3 பொருட்களையும் சேர்க்க வேண்டும். முதலாவதாக கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, அதை உங்களது வீட்டில் இருக்கின்ற குடும்ப தலைவனின் கையால் 3 கைப்பிடி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக 5 கிராம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 101 ரூபாய் எண்ணிக்கை வைத்து பணம் வைத்து உங்களது வீட்டில் இருக்கின்ற குடும்பத் தலைவரின் கையால் முடிச்சு போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்கள் குடும்ப பெண்மணிகளே அதை முடிச்சாக முடிச்சு உங்களது வீட்டு பீரோவில் வைத்து விட வேண்டும். இதை வைத்தாலே உங்களது வீட்டில் தன வசியம் ஏற்படும், தன வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே மறக்காமல் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அனைவருமே இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.